சேப்பாக்கல சம்பவம் மே 3ஆம் தேதி அவங்க அங்க வேற வருவாங்க, அன்னைக்கு சம்பவம் நடக்கும். ஒன்லி லேடிஸ் நோ ஜென்ட்ஸ். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சிஎஸ்கே அப்படிதான். சிஎஸ்கே ஃபேன்ஸ்னாலே கொஞ்சம் தற்கொலைங்க. Super. But Dhoni should have come before Ashwin. Ashwin came. செகண்ட் வெற்றி பேக் டு பேக் வின்னு, அண்ட் ரெண்டு வின்னுமே வந்து அவே ஃப்ரம் த ஹோமு. ஸோ நல்ல ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. ஸோ இதோட வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து கண்டிப்பாக தொடரும் ப்ரோ. நான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா இவர மாதிரி டாக்ஸிக் ஃபேன் கிடையாது இவர். நான் பார்த்துட்டோம். இவர மாதிரி ஒரு நல்ல பென்சர் இருக்கும். ஆர்சிபி நான் சொல்றேன், எங்களுக்கும் சிஎஸ்கே அப்புறம் சிஎஸ்கே ஆர்சிபிக்கு ஃபேவரா போயிடுச்சு. கோலி நாலு கேட்ச் வந்துட்டு அவர் புடிச்சாருன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிரும். மெயின் கேட்ச் ருத்ராஜ் கேட்ச். அதே மாதிரி பார்த்தா ஆர்சிபியோட கேட்ச ருத்ராஜ் இவன் விராட் கோலியோட கேட்சே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் அது பிடிச்சிருந்தா அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டிங்ல வந்து கொஞ்சம் திவான் கான்வி நல்லா ஆடிட்டு இருந்தான். அழகா அவனை ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கலாம். எதுக்கு திவாட்டியா இறக்கி விட்டானே தெரியல. பாருங்க திரிபாத்தியா. நான் இப்பவே சொல்றேன்னா இங்க வந்துட்டு இப்ப நாங்க ஜெயிச்சோம்ல, சின்ன சுவாமியில சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா ஒரு குப்பை ஸ்டேடியம் நாங்களே சொல்றோம். கிரிக்கெட்டா பாக்கணும். இவங்க தான் ஏதோ இந்தியா பாகிஸ்தான் போது டெரரிஸ்ட் மாதிரி பாக்குறாங்க. மேட்ச் ரொம்ப மோசமா இருந்ததுண்ணா. எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி இன்னும் மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. 11:30 மேலே தான் பேட்டிங் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். தொட்டுட்டு இருக்கானுங்க. வந்தது தலைக்காக பார்த்தாச்சு, முடிஞ்சு பார்த்தோம். அதை பார்த்துருந்தா கிளம்புறோம். ப்ரோ இட்ஸ் ப்ரௌட் ப்ரோ. எங்களுக்கு எப்படி சொல்கிறது, பயங்கர வெரி ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து என் சேப்பாக்கில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இட்ஸ் வெரி ப்ரௌட் டு மீ. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்குது. என்னால் வேர்ட்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அப்படிலாம் நான் நினச்சிட்டு நான் வரவே இல்லை ப்ரோ மேட்ச்சுக்கு. ஆல்வேஸ் ஒரே ஒரு மேன் பிலீவ் பண்ணுறது விராட் கோலி. ஸோ அதை ஒரே ஒரு மேனுக்காக தேங்க்ஸ். புரியல. ரஜத் பட்டிதார் கேப்டன் ஸ்நாக் அவங்க பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணிட்டாங்க, வேற லெவல். ரஜத் பட்டிதார் நாக்கு அண்ட் ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு 2 to 6 அடிச்சாங்க. அண்ட் தென் ஓப்பனிங் ஃபில் சால்ட் உப்பு கரஸ்டார் மெரினாக்கு இதுக்கும் வேற லெவல் சம்பவம். ப்ரோ வாட் எவர் என்ன வேணா பேசுட்டு, யார் என்ன வேணா பேசணும், ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு என் தலைவனை பார்க்கணும் விராட் கோலி. ஸோ இவங்களாம் எப்படி தோனியை பார்க்கணுங்கிறதுக்காக வரான். ஸோ அதே மாதிரி நான் விராட் கோலியை பார்க்கணுங்கிறதுக்காக வரேன். விராட். ஸோ புரியல. சேம் ஃபார்ம்ல இருந்தால் கண்டிப்பாக வி வில் ட்ரை. 18 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே போய் நான் ட்ரை பண்ணுவோம். எப்படி சொல்ல முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ ப்ரோ அவன் ஒருத்தன் தேர்ந்து இருக்கிறேன் ப்ரோ. ஒருத்தன் இங்கே சென்னையிலேயே புதைச்சிட்டு வெளியில கணச்சிருவேன்னு சொன்னால அவனை தான் தேர்ந்து இருக்கிறேன். நான் ரொம்ப நேரமா தேர்ந்து இருக்கேன். கண்ணு சிக்க மாட்டான். இப்போ அவன் மாட்டினான்னு வைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. செயல்ல காட்டணும் ப்ரோ. பேச்சு தான். செயல்ல காட்டினா எல்லாமே கிரேட். ஆர்சிபி அந்த டாப் ரன் ரேட் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ ஆர்சிபி தான் டாப், இப்போதைக்கு டாப்ல இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆகும் சொல்ல முடியாது. ஸோ ஆர்சிபி வாஸ் டூயிங் குட். கேப்டன் ரஜத் பட்டிதார் அண்ட் ஃபினிஷிங் டிம் டேவிட் வாஸ் ஆசம். டிம் டேவிட் ரொம்பவே நல்லா விளையாண்டார். அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பனிங் நல்லா பண்ணார். அண்ட் படிக்கல் கூட வந்தார், ஒரு கேமியோ நல்லா பண்ணிட்டு போயிட்டார். அண்ட் பவுலிங்கில் எல்லாருமே ஆல் த பிளேயர்ஸ் டெட் குட். நோ ப்ரோ, ரொம்பவே ஹாப்பி. சொல்றவங்க கிட்ட தான் ப்ரோ நீங்க கேட்கணும். நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சொல்றவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். We wish, we want to மேலே தான் சொல்லணும். We want to win the cup, but பாப்போம். for Virat Kohli, only for Virat Kohli. நல்லா போச்சு ப்ரோ. ஆர்சிபி வின் பண்ணிச்சு. அடுத்து பெங்களூருக்கு வராங்க, அங்கே நாங்கள் தான் வின் பண்ணுவோம். மொக்க ப்ரோ, தோத்துட்டோம் ப்ரோ. மேட்ச் எல்லாம் கலக்கெல்லாம் இருந்துச்சு ப்ரோ. இந்த டைம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒரு கலக்கலே வேற, அந்த ஃபீலிங்கே வேற, அந்த கலக்கலப்பே வேற. இது கேம் ப்ரோ. வைப் பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். ஆனா விக்டரி வரும் நம்மளுக்கு கண்டிப்பா. இல்ல நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிப்போம்னு எதிர்பார்க்கல. இது ஒரு கேம், யாரோனாலும் ஜெயிட்டோம். அவங்க லக்கு நம்ம லக்கு. வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம். தளபதி தான் ப்ரோ. இந்த வாட்டி தளபதி ஜெயிச்சாரு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் தலை ஜெயிக்க போறேன். ஃபைனல் கண்டிப்பா அடிப்போங்க. ஆமா கண்டிப்பா இந்த முறை முடிச்சிட்டு தான் போறோம். பாமர மக்கள் பார்க்க முடியல, சொல்லுங்க சார். ஒரு வாட்டி நாங்க ஜெயிச்சிட்டு தான் போறோம். என்ன எப்பவுமே நீங்களே ஜெயிச்சிட்டே இருக்கோமா?
ஒரு மேட்ச் ஜெயிச்சுலாம் பேசக்கூடாதுங்க. 2008 அப்புறம் இதை வின் பண்ணியிருக்காங்க. கப்பு நமக்கு தான். கப்பு சிஎஸ்கே தான் இந்த வாட்டி. சரிங்க, சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறதுக்கு எதிர்பார்த்தது. திடீர்னு ஒரு தோல்வி, இது நீங்க எப்படி போலிங் வந்து சொல்றீங்க? கொஞ்சம் சரிவாயிடுச்சு நம்மளுக்கு. பேட்டிங்லாம் கொஞ்சம் சொதப்பல் பண்ணிட்டோம். நிறைய மிஸ்ஃபீல்டு, கேச்சஸ் நிறைய ட்ராப் பண்ணிட்டோம். அதுதான் மெயின் ரீசன் இப்போ தோத்ததுக்கு. ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுவார், கடைசியில் அவர் மட்டும் 6 4 வச்சுட்டு இருக்காரு. மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. ஓப்பனர்ஸ் அதே மாதிரி. ராவல் ட்ரிப்பாட்டில் லாக்கே இல்லைங்க ஓப்பனிங்க்கு. கான்வே ஏன் ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரில. டூபே டிஃபென்ஸ் வச்சு ஆடுறாரு. அந்த மாதிரி ஆடுற பிளேயரே கிடையாது அவர். நல்லா இருந்துச்சு. ஒரு 4 hours குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் நான் சொல்லுவேன். லைக் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணாங்க. சொல்லுங்க. We won bro actually. We won bro. பேசக்கூடாது. அதுதான் ப்ரோ லைக் நல்லா ப்ளே பண்ணாங்க எல்லாருமே. லைக் ஆர்சிபி கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல தான் இன்டென்ட் இருந்துச்சு. அந்த இன்டென்ட் இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே கிட்ட வந்து அது இல்லை. அது லைக் கொஞ்சம் லேக் பண்ணாங்க மிடில் ஓவர்ஸில். ஆனால் அதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதுக்கு. இப்போ லீடர்ஷிப்ல எப்படி இருந்துச்சு ஆர்சிபிக்கு? பட் இதர் ஆக்சுவலி இஸ் டூயிங் குட். ஓகேவா, லைக் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க கேட்டசி கொடுத்த உடனே. பட் ஆனால் இப்போ நல்லாவே பண்ணுறாங்க. அதனால கொஞ்சம் ஓகேவா. மேட்ச் ப்ரோ அவங்க எல்லாம் பால் விட்டு தலை நட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம வரைக்கும் நம்ம ஆடணும். அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் எனிவேஸ் மே 3 பார்க்கலாம். ரிவெஞ்ச் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க. சரிங்க, இவ்வளவு வெற்றி கிடைச்சிருக்கு ஆர்சிபி. பேசுவாங்க ப்ரோ, நம்ம தான் கேட்காம இப்போ பாருங்க. இப்போ பேச மாட்டாங்க, எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நம்மளை பார்க்க மாட்டாங்க. இப்போ அவ்வளோதான், ஓடிட்டே இருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. எங்கள் இதுலேயே வந்து எங்களே சிரிச்சிட்டாங்க. சரி, இருந்தாலும் தோனி வந்தார், மேட்ச் விளாண்டாது, அது எங்களுக்கு போதும். சரிங்க, போன வாரம்லாம் ஆர்சிபி வச்சு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே ப்ரோ சிஎஸ்கேலாம் இல்லை, என்றைக்குமே அப்படிலாம் இல்லை. என்றைக்குமே நாங்கள் சிஎஸ்கே தான். இருந்தாலும் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அவங்க பேசுகிறதுலாம் ஓவர் தான். நாங்கள் அவங்க இதிலே போய் அவங்கள சிரிச்ச பிறகு இந்த வாயில் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ நாங்கள் வந்து சொல்லிக்குவோம், பரவாயில்ல ஒரு தடவை தானே, கப் அடிக்காததுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு போட்டோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம மண்ணில் அந்த தோல்வி உருக்குமே. நாங்கள் நம்ம மண்ணில் தோல்வி உறுத்தலை. நம்ம மண்ணை வந்துட்டு பரவாயில்ல, சின்ன பசங்க வின் பண்ணிட்டு போகட்டும் அப்படி விட்டுட்டோம். வேற என்ன, எல்லா டைமும் கப்பு கூட அடிக்கலை. ஃபஸ்ட்டு மேட்சே தோக்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் சின்ன பசங்க கண்ணெல்லாம் கலங்கிடுவாங்கல்ல. அதனால் பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அவங்க போன மும்பை இந்தியன்ஸ் விட்டு கொடுக்கல, அது ஆப்போனன்ட் டீம் ப்ரோ. இருந்தாலும் எங்களுக்கு அது ஃபஸ்ட்டு மேட்ச் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நாங்கள் தோக்கக்கூடாதுல்ல, அதனால நாங்கள் விட்டு கொடுக்கல. இது செகண்ட் மேட்ச் தானே. நாங்கள் இருந்தாலும் கப் அடிக்கும் போது பார்த்துக்குறோம். அது எங்களுக்கு தான். இந்த தடவை நாங்கள் 5வது கப்போட 6வது கப்பாக நாங்கள் செத்துக்குவோம். அவங்களுக்கு கப்பெல்லாம் சும்மா வேணா அந்த டீ குடிக்கிற கப் வேணா பசங்க எடுத்துகிட்டு போகட்டும். சரிங்க, எதனால இந்த தோல்வி வந்ததா நீங்க நினைக்கிறீங்க சிஎஸ்கே ஃபேனா? எங்களுக்கு தோல்விலாம் இல்லை ப்ரோ. இந்த எப்படி தான் இப்போ வந்து நாங்கள் டைலாக் சொல்லுவோம், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னுலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு எதுவுமே அழகு தான். எங்களுக்கு தோனி வந்தார், ஸ்க்ரீனில் காட்டினாங்க, அது எங்களுக்கு போதும். அவர் வந்தாவே பிரம்மாண்டம் தானே, அதுவே எங்களுக்கு வெற்றி தான். சரிங்க, ஃபைனலாக 6வது வாட்டி கப் அடிப்போமா சிஎஸ்கே? கண்டிப்பாக இந்த தடவை எங்களுக்கு தான் கப்பு. அடுத்த தடவை தோனி இருப்பார், ஸோ அப்போ எங்களுக்கு தான் கப்பு. இந்த கப்பெல்லாம் நாங்கள் அந்த பசங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்குறதுலாம் இல்லை. அவங்க விளாடட்டும், சின்ன பசங்க இப்போ தான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணட்டும். நாங்கள் கொஞ்சம் விளாண்டுட்டு ஃபைனலில் அவங்கள முடிச்சிருவோம். அதுக்குள்ளே ನೈಸ್ இருக்கும். ಈ ಸಲ ಕಪ್ಪು ಲಾಲಿಪಾಪ್. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. ಈ ಸಲ ಕಪ್ಪು ಲಾಲಿಪಾಪ್. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் 18 years லாஸ்ட்டாக 2008 தான் அவங்க ஷேப்பாக்கில் அதுவும் வின் பண்ணது. இன்றைக்கி திருப்பி வின் பண்ணாங்க. இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிக்கும்னு எனக்கு முன்னாடியே லைக் அப்படியே தோணுச்சு, எனக்கு ஆர்சிபி தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் பெட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் விராட் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், அவர் டக்குன்னு அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் ஃபில் சால்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா அடிச்சு ஸ்கோர் எப்படியோ ஏற்றிட்டாரு கடைசி. ஸோ ஓவராலாக ஹாப்பி வந்ததுக்கு. சரிங்க, சிஎஸ்கே தோத்துருக்கு, இதை பற்றி நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தோத்துருச்சு, ஆனால் லேட்டாக வந்தால் கூட லேட்டஸ்ட்டாக வருவான். இவன் ஆர்சிபி சொல்கிறானே, ஈசால கப்பு நம்மதே. ஈசால கப்பு நம்ம இல்லை, காஃபி கப் தான் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஆர்சிபிக்கு வரும், ஜெயிக்கும் சிஎஸ்கே. நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னா, ஏன்னா தோனி லாஸ்ட் 2 6 2 4லாம் அடித்தார், அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். பட் சிஎஸ்கே இன்னும் ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க சிஎஸ்கே. இவன் ஆர்சிபி ஃபேன் இருக்கால, லாஸ்ட்டு கப் ஒரு வாட்டி வாங்கிட்டா வாங்கிடுவாங்க. சின்ன பசங்க கற்றுக்குட்டிங்க ஆர்சிபி டீமே, அவங்களால வாங்கவே முடியாது. வாங்கினா காஃபி கப் தான் வாங்குவாங்க அவங்க. ஆர்சிபிலாம் சும்மா யாரும் இல்லை. இந்த வாட்டி சிஎஸ்கே விட்டு கொடுத்துட்டாங்க. we will take the revenge. சரி தம்பி, இப்போ தோனி உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும்? இவ்வளோ வெறித்தனமான ஃபேனாக இருக்கீங்க? வேற லெவலாக பிடிக்கும், சொல்லவே முடியாது, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தோனியை.
சரிங்க ஆர்சிபியை போன வாரம் செம்ம ட்ரோல் பண்ணிருந்தாங்க தோத்துரும் இல்லை இல்லை ஜெயிச்சிட்டீங்க. இந்த தடவை டீம்லாம் மாற்றியாச்சு. இந்த தடவை நாங்கள் தான் ஜெயிப்போம். கப் இந்த தடவை எப்படியாவது அடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். சரி தம்பி போன வாரம் இதே தான் சொல்லியிருந்தாங்க ஆர்சிபி தோத்துரும்னு. ஆனா இப்ப நீங்க நான் சொல்றேன் பெட் பண்றவங்களுக்கு ஆர்சிபி ஃபைனல்ஸ் வரவே வராது, சான்ஸே இல்லை. யாரு வந்து சிஎஸ்கே தான் ஃபைனல்ஸ் வரும், யாரும் மிடில் வந்தால் கூட ஸ்டாப் பண்ணவே முடியாது. சிஎஸ்கே தான் வரும். இவன் சொல்லிக்கிறான், ஏன்னா முதல்லேருந்து ஆர்சிபி ஃபேன் தான், நான் சிஎஸ்கே ஃபேன் தான். எல்லாமே சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு நாங்கள் விட்டு கொடுத்துறோம். அதுதான் சிஎஸ்கே கப் அடிக்கவே முடியாது. அதனால ஃபைனல்ஸே நாங்கள் தான். தோனி வேற ரிட்டையர் ஆக போறாரு இந்த வருஷம். ஆமாங்க தோனி வந்து ரிட்டையர் ஆகும் லாஸ்ட் மேட்ச். ஆனா இது தோல்வி எதிர்பார்க்கல. அதான் தோனி லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் வின் பண்ணி தான் போவார் ஒரு இந்த ஐபிஎல். சரிங்க இந்த ஆர்சிபியில் எந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு? இன்னைக்கு வந்துட்டு ரஜத் பத்திதர் நல்லா அடிச்சிருந்தார், 50 அடிச்சிருந்தாரு. கேப்டன் நல்லா ஆடினாரு. ஃபில் சால்ட் வந்துட்டு ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாரு. அவர் கம்மியான பால்ஸில் நல்ல ரன்ஸ் அடி, ஆனால் அவுட் ஆயிட்டாரு. ஆனால் ஸ்டார்ட் லைக் பூஸ்டப் பண்ணிட்டார் மேட்ச் எப்படியோ அவர். அண்ட் விராட் கோலி அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. பட் தென் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். பட் எப்படியோ ஓவராலாக டீம் ஜெயிச்சிருச்சு, அது போதும் எனக்கு. டிசப்பாயிண்டா இருக்கா? இல்லை வின் பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன